ஹலோ மக்களே. ஸோ ரீசெண்டாக என்னோடய டாட்டர் ஹேனாக்கு வந்து ஹோலி கம்யூனியன் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ அதனோட ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம். எனக்கு ஆன்லைனில் இன்ஸ்டா பேஜில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இட் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அதனால் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ இந்தியா போனப்போ கேரளாவில் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே ஃபியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணி அதில் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு we designed this invitation and also ஒரு சின்ன போஸ்டரும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம். இது வந்து அந்த வெல்கம் பார்ட்டியில் வந்து வைப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஸோ இதுதான் அவளோட ஆக்சசரிஸ். இந்த நெக்லஸ் வந்து நான் இந்தியாவில் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சூப்பர் வர்த் இட். அண்ட் இந்த ஃப்ளவர் க்ரௌன் வந்து ஷெரிலோடது. ஸோ இட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். நான் பத்திரமா வச்சுருந்தேன். அண்ட் மற்றபடி இந்த க்ளவ்ஸு, சாக்ஸு அண்ட் இந்த வெயில் வந்து இதெல்லாம் நான் டீமூவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் துபாய் போகும்போது அங்கே இந்த ஷூ வாங்கினோம். ஸோ அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்ட்டு. ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு. அண்ட் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கலாம், அதாவது பைபிள் வேர்ஸ் இருக்க மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு அதையும் நான் டீமூவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸில் ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேயில் வந்து நம்ம லட்டு அண்டு மிக்சர் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ பேக் ட்ராப் வந்து ஹேனாவோட நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். என்னோடய ஐடியா வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் கொண்டு வரணும் அப்படின்னு. நாட் லைக் 100%, பட் லைக் சம்திங் சிமிலர். ஸோ அதனால் வந்து இந்த டேபிள் கிளாத்து அது எல்லாமே வந்து நான் டீமில் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த ஜஸ்ட் டே பிஃபோர் நல்ல ஸ்னோ. கால்கரியில் எப்போ ஸ்னோ வரும்னே தெரியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக செய்யலான்னு லட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து 2 கப்பு கடலை மாவு, 1.5 கப்பு வாட்டர் சேர்த்து ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா வந்து கலக்கி இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், லைக் இந்த நம்ம தோசை மாவு பதத்தில். இந்த பைப்பிங் பேக்கில் வந்து உள்ளே போட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணால் அது வந்து சின்ன சின்னதாக அழகாக பூந்தி வந்து பால்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். சூப்பராக ஆக்சுவலி வந்துச்சு. இது எப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது. 20 to 30 செகண்ட்ஸ் போதும். ஏன்னா குட்டி குட்டி பால்ஸாக தான் இருக்கிறதுனால. ஸோ இந்த எக்ஸஸ் ஆயிலாக அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு டிஷ்யூ மாதிரி போட்டுருங்க. நம்ம இப்போ ஜீரா வந்து ரெடி பண்ணிடலாம். 1.5 கப்பு சுகருக்கு 1 கப்பு வாட்டர் சேர்த்து கொஞ்சோண்டு இதில் கார்டமன் பவுடரும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இதில் கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலரிங்கும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ஜீரா நல்லா கொதித்த பிறகு ஸ்டிக்கி அந்த ஃபீலிங் வந்தால் போதும். நம்ம கம்பி பதம்லாம் வந்து அந்த பாகு பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது ஸ்டிக் ஆச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டிங்கன்னா இந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜீரா வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூந்தியோடு கலந்துட்டு இதில் கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு கலரி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ரொம்ப வந்து கிளறாதீங்க. குட்டி குட்டி அந்த பூந்தி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் எல்லாமே மேஷ் ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த ஜீரா வந்து அப்சர்வ் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டா லட்டு ரெடி. ஹானஸ்ட்லி வீட்டில் செய்கிற லட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் லைக் ஸோ நம்மளோட பர்சனல் டச்சுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நானே வந்து இந்த லட்டும் அண்ட் மிக்சரும் செஞ்சேன். பட் பை த டைம் லட்டு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் மிக்சர் செய்யும் போது பெருசாக நான் வீடியோ எடுக்கலை. பட் மிக்சர் வாஸ் சூப்பர் டேஸ்டி. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா முந்திரி பருப்பு, பாதாம் அண்ட் வேர்க்கடலை அதெல்லாம் நிறைய போட்டு செஞ்சுருந்தோம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக. இப்போ இந்த லட்டு அண்ட் இந்த மிக்சர் ரெண்டுத்தையுமே வந்து இந்த குடி பேக்ஸில் போட்டோம். இதோட இன்னொரு கிஃப்ட்டும் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் நீட்டாக இந்த மாதிரி நம்மளோட ஓல்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அந்த பேக்கில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேக் கோஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஃபுட்டும் வந்து ஒரு தெரிஞ்சவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் இந்த சைடு வந்து இடியாப்பம் வித் சால்னா அண்ட் ரைத்தா இருந்துச்சு அண்ட் பிரெட் அல்வா. இதுதான் வந்து எங்களோட மெனு. அண்ட் இந்த ஹோலி கம்யூனியனுக்கு இங்கே எப்படி நடக்கணும், நிறைய கிளாஸஸ் போவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க, பசங்களை வந்து நல்லா இன்வால்வ் பண்ணி இது எதுக்காக நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்ற அந்த மீனிங்கை வந்து பசங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு 6 months போல் ஒரு கிளாஸ் நடந்துச்சு. எவ்ரி சாட்டர்டே போவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு நல்லா சொல்லி தருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரியும் வந்து கிட்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சர்ச்சில் வந்து அவங்க வந்து சொல்லித்தர்றது இந்த ப்ரோக்ராமில். அண்ட் ஈவன் பேரண்ட்ஸுக்குமே வந்து ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது வாட் ஐ ஃபெல்ட் திருப்பி நம்மளும் வந்து புதுசாக இதெல்லாம் வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரி எல்லாம் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது நல்லா வெயில் அடிச்சுது. அதனால் அப்படியே இங்கே குங்ஃபு டீ வந்துட்டு இது ஒரு சூப்பரான போபா ஷாப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடையில். நான் நிறைய கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னோடய பர்சனல் ஃபேவரெட் வந்து இந்த கடை. ஈவன் கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நாங்கள் யூஸ்வலி வந்து வாங்குறது இந்த ஓரியோ பிளாக் வாரியர். இதுதான் மோஸ்ட்லி வந்து ஷெர்ல் அண்ட் ஹானா 2 பேருமே இதுதான் வாங்குவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் வந்து சரி கொஞ்சம் வெயிலாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த மேங்கோ ஸ்லஷி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மேங்கோ ஸ்லஷி வந்து வித் லைச்சி ஜெல்லி போடுவாங்க, இல்லை கோகோனட் ஜெல்லியும் வாங்கலாம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் கேல்கரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். عندي خوش فصلة يا أخي تفوز والله خوش رقصة يا أخي تفوز عندي خوش ஸோ போபாலாம் குடிச்சு முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் சர்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த ஹோஸ்ட் எப்படி வாங்கணும் அப்படின்றது ஒரு ரிஹர்சல் நடந்துச்சு. எக்ஸாக்ட்லி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது ஃபுல் ரிஹர்சல் பண்ணாங்க. இந்த ஹோஸ்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாத ஹோஸ்ட்டு. எல்லா கிட்ஸுக்கும் இதை எப்படி வாங்கணும் அப்படின்றத கரெக்டான மெத்தடை வந்து எல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹோலி கம்யூனியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாக்ரமெண்ட் இன் கிறிஸ்டியன் ஃபெய்த். ஸோ இட்ஸ் கோன் பி அ பிக் டே டுமாரோ ஃபார் ஹர். ஸோ எப்படி நடந்துச்சு அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். Until then, thanks for watching. Bye.